Good morning, students. I am MRK. We are going to see plus 2 mathematics grouping technique பயன்படுத்தி elect questions பார்க்க போகிறேன். கோப்ளானர் அப்படின்றது கொலினியர் அப்படின்றது சம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா சொல்கிறது? இப்போ இது வந்து வெக்டர் அல்ஜிப்ரா உள்ளது. வெக்டர் அல்ஜிப்ரா உள்ளது யூனிட் 6ல் உள்ளது. வெக்டர் அல்ஜிப்ராவில் உள்ளது. சரிங்களா? யூனிட் 6 ரைட். கோப்ளானர் கொலினியர்னு கேட்டான். கொலினியர் அப்படின்னு கேட்டாலும் சரி, தமிழில் வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும். ஒரே நேர்கோட்டில் அமையும். அதில் ஒரே கோடமைவன ஒரே நேர்கோட்டில் அமையும் அல்லது ஒரு கோடமைவன அப்படின்னு கேட்டாங்க சரி. கோப்ளானர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி. ஒரே தளத்தில் அமைவன அப்படின்னு சொன்னாங்க. ஃபார்முலா வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் ஈக்குவல் டு 0. பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து எப்பா பெருக்கம் அல்லது வெட்டி பெருக்கம். A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் ஈக்குவல் டு 0. இந்த இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 அப்படின்னு அர்த்தம். பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு மீனிங் வந்து என்னது? டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அது கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், இல்லைன்னா கோப்ளானர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சம் வந்து எக்ஸசைஸ் 6.4ல் 9th சம் ஒன்று இருக்கு. எக்ஸசைஸ் 6.4ல் 9th சம் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து கொலினியர்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 2,3,4 அப்படின்னு கொடுத்துருக்கு. 2,3,4. இன்னொரு பாயிண்ட் வந்து -1, 4, 5 கொடுத்துருக்கு. இன்னொரு பாயிண்ட் வந்து 8,1,2 அப்படின்னு கொடுத்துட்டு ஆர் கொலினியர்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து ஏ வெக்டார்னு எடுக்கிறேன். ஏ வெக்டார்னு சொல்லையில் ஐஜேக்கு சேர்த்து தான் எடுக்கணும். வெக்டார் அப்படின்னு சொல்லையில் 2i + 3j வெக்டார் போட்டுக்கிட்டாலும் சரி, கேப் போட்டுக்கிட்டாலும் சரி, யூனிட் வெக்டார் போட்டுக்கிட்டாலும் சரி, + 4k. பி வெக்டார் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பாயிண்ட் -i + 4j + 5k. தேர்ட் ஒன் சி 8i + j + 2k. இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி கண்டுபிடிக்க போகிறேன். ஆன்சர் 0 வருதான்னு பார்ப்போம். இல்லை கண்டிஷன் மாதிரி எடுத்துக்கிறேன்னா எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம செக் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்றது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி அப்படின்னு அர்த்தம். சரியா? பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு அர்த்தம். 2, 3, 4 ஏக்கு உள்ளது கோஎஃபிஷியன்ட்ஸ், ஐஜேக்கு கேக்கு முன்னாடி உள்ளது. -1, 4, 5, 8, 1, 2 ஓப்பன் பண்ணுறேன். 2 டிட்டர்மினன்ட் வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் R1 வழியா. 4 2s are 8, 1 5 is 5. தெரியுங்களா உனக்கு? -3 × 1 2 is 2, -2, 8 5s are 40, -40, +4 × 1 1s are 1, -1, 4 8 4s are 32, -32, 2 × +3, -3 × என்ன 42, -42 ஆட் பண்ணுறேன். +4 × -33. அப்போ 3 2s are 6, -, 3 2s are 6, 4 3s are 12, 126, -4 3s are 12, remaining 1, 4 3s are 12, 1 3, 13. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 132 -132. அப்போ ஆன்சர் என்ன வந்துருச்சு? 0. Therefore the given points are collinear அப்படின்னு அர்த்தம். given points are collinear. ஒரே
நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு அர்த்தம். இந்த கான்செப்டை வச்சு தான் எவ்ரி சமயம் நான் செய்ய போகிறேன். கேர்ஃபுல்லாக கவனி. ஓகே, குட். சேம் கொஸ்டின் அதே மெத்தட்ஸில் எக்ஸசைஸ் 6.5ல தேர்ட் கொஸ்டின். if the two lines அப்படின்னு கொடுத்துருக்கு. if the two lines, அந்த டூ லைனோட ஈக்குவேஷன் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனாக இருக்கு. x minus 1 by 2 இந்த மாதிரி இருந்தால் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். y plus 1 by 3, z minus 1 by 4 and x minus 3 by 1, y minus m by 2, z அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, குட். intersect at a point அப்படின்னு சொல்லியிருக்கு. intersect at a point, அந்த ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணலாம். at a point அப்படின்னு சொல்லிட்டு find the value of m அப்படின்னு சொல்லியிருக்கு. intersect at a point, find the value of, then find the value of m. கொஞ்சம் திங்க் பண்ணு. அதே கொஸ்டின் சார் எப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு பிளேனில் ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா கட் பண்ணுது, அதுதான் இன்டர்செக்ட்னா வெட்டி கொள்ளும் அப்படின்னு அர்த்தம். இன்டர்செக்ட் அப்படின்னா வெட்டி கொள்ளும்னு அர்த்தம். அப்போ ஒரே பிளேனில் ரெண்டு லைனும் இருந்தால் தான் ரெண்டுமே என்ன செய்யும், இன்டர்செக்ட் ஆகும். புரியுதா சொல்கிறது? ஒரே பிளேனில் இருந்தால் தான் என்ன செய்யும், இன்டர்செக்ட் ஆகும். அப்போ கோப்ளானர் தானே இது பேர். அந்த கண்டிஷனுக்கு பேர் என்னது, கோப்ளானர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு வேற வேற பிளேனில் இருந்துச்சுன்னா இது எப்படி நம்ம இன்டர்செக்ட் ஆகும்? இதுக்கு பேர் ஸ்கியூ லைன்ஸ்னு அர்த்தம். ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்கியூ லைன்ஸ்னு அர்த்தம். அப்போ இதை வந்து நான் முதல்ல கோப்ளானர்னு சொல்லி எடுத்துக்கிற போகிறேன் கண்டிஷனை. அப்போ கண்டிஷன் வேணும்னா ஏ வேணும், பி வேணும், சி வேணும். இது மூணுமே பார்த்து பொறுமையாக எடுக்கணும். ஏ வேணும், பி வேணும், சி வேணும். சரியா சொல்கிறது? அது மூணையும் தான் நான் பாக்ஸ் ப்ராடக்ட்டு கொண்டு போகணும். சேம் டைம் மூணுமே பாயிண்ட். இது வந்து ஒரு அப்படி இந்த ரெண்டு சம்மையும் சரியான முறையில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரியா சொல்கிறது? எக்ஸ் இருக்கணும், ஒய் இருக்கணும், இசட் இருக்கணும். முன்னாடி எது இருக்கக்கூடாது, பார்த்துக்கோ. பாசிட்டிவ்ல தான் இருக்கணும், இசட்டோ எக்ஸோ எல்லாமே. அதே மாதிரி கீழே நம்பர்லாம் கொண்டு வந்து செட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து எக்ஸுக்கு எடுத்து ஒய் இருக்கணும், ஒய்க்கு எடுத்து இசட் இருக்கணும். அப்படி கொண்டு வந்து வச்சுட்டு தான் x1 y1 z1 எடுக்க முடியும், x2 y2 z2 எடுக்க முடியும், x3 y3 சாரி L1 M1 N1 எடுக்க முடியும், L2 M2 N2 எடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க, நிதானமாக பார்த்துக்க. சரியா? ரைட். இந்த கணக்கை நான் சரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செம்ம சரி பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை 3, நெக்ஸ்ட் ஒய் கரெக்டாக தான் இருக்குது, ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை -1 ஈக்குவல் டு, இதுக்கு எடுக்கையில் கவனமாக எடுத்துக்க, இசட் மைனஸ் 1, இது 0 கீழே கொண்டு வந்துடும். எந்த நம்பர் கீழே வந்தாலும் கிராஸ் பண்ணால் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ 0 அப்படின்னு எடுத்துக்க. புரியுதான்னு பார்த்துக்க சொல்கிறது. ஏன்னா அந்த இடத்துல எந்த நம்பர் கொடுத்தாலும் நீ கிராஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், 0 தான் ஆகும். கீழே 1 இங்கே கொடுக்க முடியாது. 1 இல்லை, நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1 கிராஸ் பண்ணால் என்ன ஆயிரும், 0. அதனால் அது 0 தான் கீழே வரணும். சரிங்களா? மறந்துடாது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. இந்த லைன் சரி பண்ணில எக்ஸ் மைனஸ் 6/2 ஈக்குவல் இசட் ஒய் மைனஸ் 2, அதுதான் 0 கீழே ஈக்குவல் டு கம்மா போட்டிருந்து எடுத்துருந்தா அப்படி தான் எடுக்கணும். சரியா? ஈக்குவல் டு போட்டிருந்தோம்னா கீழே 1 போட்டுக்கணும். இந்த இடத்துல இருக்கிற பொறுத்து தான் நான் கணக்கை மாத்துறேன். இப்போ பார்த்துக்கோ, இந்த இடத்த பொறுத்து தான் ட்விஸ்ட்டு. இதே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பை என்ன போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம். அந்த 0 கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ 0 கொடுத்துருக்கனால 0 நான் கீழே இறக்கிடுறேன். புரியுதா? கீழே இறக்கிட்டேன்னா ஈக்குவல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ z மைனஸ் 1/3. இப்போ நீ எப்பயும் போல செய்ய வேண்டியதான். என்ன சார் செய்ய போகிற, x1 y1 z1, நெக்ஸ்ட்டு x2 y2 z2, மூணாவது L1 M1 N1, L2
m2 n2. சரியா? அப்போ நம்பர்ஸ் எழுத போகிறேன், பொறுமையாக எழுது. அதுக்கப்புறம் கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ட் போட்டு ஆன்சர் எடுத்தோம்னா இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிடலாம். இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்கான். அதுலேயே என்ன கேட்டிருக்கான்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கான். முதல்ல இன்டர்செக்ட் பண்ணிட்டு அப்புறம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சு சொல்கிறேன். ஒரு செட்டு முதல்ல முடிக்கணும், போன கணக்கு மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கணும். இது வந்து முக்கியமான கணக்கு. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன்று வருவான் 3 3 1, செகண்ட் ஒன் 6 2 1, இது கீழே 3 -1 0, இதில் கீழே 2 0 3. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ட் டூ லைன் x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, l1 m1 n1, l2 m2 n2 equal to 0. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். ரைட், எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். அதுக்கு ஆன்சரை போட்டு 0 வருதான்னு பார்ப்போம். x2 minus x1 6 minus 3, 2 minus 3 1 minus 1, அடுத்து 3 minus 1 0, 2 0 3. ரைட்டு, இப்போ நான் ஆன்சர் எடுக்கிறேன். 3 minus 1 0, 3 minus 1 0, 2 0 3. அப்போ இது ஆன்சர் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ஒய் R1 R2 ஐடென்டிக்கல் அப்படின்னு அர்த்தம். அதனால இது 0 பை ப்ராப்பர்ட்டி. ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. therefore the given lines intersect each other அப்படின்னு எழுதலாம். each other எழுதலாம். அடுத்த செட்டுக்கு என்ன போகிறோம்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்க என்ன செய்ய போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த லைனையும் இதான் சரி பண்ண லைன், இதை வந்து லேம்டான்னு எடுத்துக்கலாம். இதை மியூன்னு எடுத்துக்கிட்டு நான் ஆன்சர் எடுக்க போகிறேன். புரியுதா? பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க, அவசரம்லாம் பார்த்துக்க. சரியா? இல்லை எஸ்டின்னு எடுத்து செஞ்சாலும் சரி, உன்னுடைய விருப்பம். நான் ஓல்டு டீச்சர் அப்படின்றனால நான் எப்பயும் போல லேம்டா மியூ அப்படின்னு எடுத்து கொண்டு போகிறேன். நியூ புக்கில் வந்து நியூ சிலபஸ் அந்த மாதிரி இருக்காது, எஸ்டின்னு இருக்கும். சரி, இப்படி செஞ்சுக்க, எல்லாம் ஒன்று தான். குட். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன். டாபிக் வேணால் போட்டுக்க. பாயிண்ட் ஆஃப், முக்கியமான 5 மார்க்ஸ் தான் இன்டர்செக்ஷன். ஓகே, குட். அப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் லைனை எடுத்து x minus 3/3, y minus 3/-1 equal to z minus 1/0 எடுத்து லேம்டான்னு எடுத்து சேன்னு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் ஒன்று x minus 6/2, y minus 2/0, z minus 1/3. இதை வந்து மியூன்னு எடுத்துக்கோ. லேம்டான்னு எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். இப்படி கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல எக்ஸில் எடுத்து லேம்டா, அடுத்து ஒய் எடுத்து லேம்டா, அடுத்து இசட் எடுத்து லேம்டா. இப்போ எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸ் மைனஸ் 3/3 ஈக்குவல் டு லேம்டா, இது ஒரு செட்டு. ஒய் மைனஸ் 3/-1 ஈக்குவல் டு லேம்டா, இசட் மைனஸ் 1/0 ஈக்குவல் டு லேம்டா. ஆனால் கோடு போட்டுக்க. இதிலிருந்து எக்ஸ் கண்டுபிடிப்போம். எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா இது கிராஸ் போனால் 3 லேம்டா, -3 எங்கிட்டு போனால் +3, இதுதான் எக்ஸ். அதே மாதிரி ஒய் கண்டுபிடிச்சோம்னா 1 × -λ -3 எங்கிட்டு போனால் +3. அப்போ இசட் ஈக்குவல் டு 0 ஆயிரும், ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இசட் ஈக்குவல் டு 1. சரி, இங்கே வந்து அதே மாதிரி கம்பேர் பண்ணுறேன். x minus 6/2 ஈக்குவல் டு மியூ பொசிஷன், y minus 2, சாரி, z minus 1/, y வெம்பட வந்து டிஸ்டர்ப் பண்ணிருச்சு இல்லை மஸ்கிட்டோ. y minus 2/0 ஈக்குவல் டு மியூ. இப்போ y is equal to +2, இது 0 ஆயிரம், இது +2. அதே மாதிரி z minus 1/3 ஈக்குவல் டு மியூ. அப்போ z ஈக்குவல் டு 3 மியூ வந்து +1 அப்படின்னு அர்த்தம்.
இப்போ இதுலேயே ஆன்சர் கிடச்சிருக்கு, நம்ம ஈக்குவல் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம், உன்னுடைய விருப்பம். ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும் பாயிண்ட்டு. அப்போ இதனுடைய பாயிண்ட்டும் XYZ எழுதுறோம்ல, இதனுடைய பாயிண்ட்டும் XYZ இது, இதோட பாயிண்ட்டும் இதுக்கு எழுதுறோம் பாரு, 2mu plus 6, 2mu plus 6, 2, 3mu plus 1. இந்த பாயிண்ட் ஈக்குவல். என்ன அர்த்தம்? ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்றது? அப்ப எடுக்கிறேன் ஆன்சர். இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சாரி, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாலும் சரி, எது ரெண்டையும் கம்பேர் பண்ணாலும் சரி, இது ரெண்டையும் இங்கே லேம்டா -3 இருக்குது, இதில் ஒயில் இங்கே இது இருக்குது. அப்போ ஒயில் வந்து -λ + 3 ஈக்குவல் டு என்ன 2. அப்போ -λ ஈக்குவல் டு 2 - 3. இப்போ -λ ஈக்குவல் டு -1. ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். சில பேர் வந்து லேம்டா கண்டுபிடிச்சாலும் மியூ கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. மியூ கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடி இதில். அப்போ 1 ஈக்குவல் டு 3 மியூ. ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சா எனப் தான். இது வந்தால் 1 - 1 ஈக்குவல் டு 3 மியூ. 3 மியூ ஈக்குவல் 0. அப்போ மியூ ஈக்குவல் டு 0/3 0. இப்போ நீ லேம்டா கொண்டு அடிச்சின்னா லேம்டா ஈக்குவல் டு 1. லேம்டானா இதில் கொண்டே போடணும், இந்த மியூனா இதில் கொண்டே போடணும். ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். இஃப் நான் லேம்டா எடுத்து போடுறேன், 1 போதும். இதில் போட்டோம்னா 1 × 3, 3 + 3 6. லேம்டா கொண்டே போடு. இதில் போட்டோம்னா -1 + 1 3னா 2. அடுத்து என்னது +1. இப்போ ஆன்சர் வந்து 6, 2, 1 அப்படின்னு வருது. வெரிஃபை பண்ணிக்க. இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்.